இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்க இல்லையா? ஸோ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட் இந்த அளவுக்கு ஒரு ரீச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எந்த பாயிண்ட்ல நீங்க எந்த கெரியருக்குள்ள நீங்க வந்து நம்மளுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு? எனக்கு வந்து கிரியேட்டிவ் மெஹந்தி எல்லாம் போட தெரியும், ரொம்ப ஆர்டிஸ்டிக் மைண்டு. ஸோ படிப்பை நோக்கி போக எனக்கு இஷ்டம் இல்லை. 4000 சம்பளத்தில் என்னால் ஒரு ஸ்கூலில் போய் டீச்சர் வேலை பார்க்க முடியாது. அதுதான் அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் முடியாது அழுது உருண்டுட்டு தான் நான் மெஹந்தி ஆர்டிஸ்டாக எல்லா பார்லர்லேயும் போயிட்டு கேட்டு 100 ரூபாய்க்கு மெஹந்தி போட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஃபயர் ரொம்ப இருந்துச்சு, எனக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பாப்பாவை வளர்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். மொத்த வருமானம் 1500 ரூபாய், என் வீட்டு வாடகை 1500 ரூபாய். ஸோ பணம் தேவைங்கிற ஃபயர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உத்வேகத்தோட உழைப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு புஷ் இருக்கணும், இருந்தால் தான் முடியும். நீங்கள் இல்லாட்டி நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பீங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க. உனக்கு உயிரே அதுதான், இது இருந்தால் தான் நீ குழப்பம்னா நீங்கள் செய்வீங்க. இன்னைக்கும் அந்த ஃபயரை வச்சுட்டு தான் இருக்கு. ஸோ எடுத்துட்டு வரணும். ராவும் பகலும் உழைச்சிட்டே தான் இருக்கும். ரத்தம் நரம்பு நாளம் எல்லாம் வந்து பணம்னு இருக்கணும்னு நான் சொல்லுவேன்ல, அது பணம் மட்டும் கிடையாது, வெறி இருக்கும். அப்படி இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. இல்லாட்டி இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல ஒப்பீனியன், அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. இந்த இண்டஸ்ட்ரி விழுந்துட்டு நீங்களும் விழுந்துருவீங்க. நான் சொல்ல இந்த இண்டஸ்ட்ரி மேல இருக்கு, நீங்களும் மேல இருப்பீங்க. நீங்க எதை நம்புறீங்களோ அதை பொறுத்து.